பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் வளரட்டும். காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் பெருகட்டும். ஏன்னா நீ பிசினஸ் கிளாஸ். உன் கிளாஸுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. பிரிச்சு 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 மேய்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், வந்து நானும் அவனு ஒண்ணுதான், அவனுக்கு நடந்து எனக்கு நடந்துரும். இதோட கொடுமை என்னன்னா, இவன் தேடி தேடி அந்த கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் இவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். உமா 28 பின்னாடி வர சாபங்களை ஃபுல்லா இவன் எடுத்துக்கிறான். ஆனா அது உனக்கு எழுதப்பட்டதே இல்ல. பைபிள்ல இங்க பாருங்களேன், கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. பைபிள்ல சிங்கத்தை போல் தைரியமா இருப்பாய் நிரப்புங்க. சொல்லுங்க நல்லா, முடிங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வருது இல்ல அதுல. சரி, வாசஸ்தலத்தையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கு. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. சிங்கத்தை போல இருப்பாய், வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு சரி கட்டப்படும். இப்படி இப்படி இருக்கா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தான் அது நடக்கும். அப்ப சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் பைபிள் இல்ல. நீதிமானோ சிங்கத்தை, அப்படின்னா மத்தவன் இருக்க மாட்டான். வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன் இல்ல, நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சிறசில் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் அட்ரஸ் கொடுக்கிறார்ல, அப்ப அந்த அட்ரஸ் நீதானே? நீதானா அந்த குயில்? எங்கேயோ யாருக்கோ சொல். சார் அப்ப அட்ரஸ் சொல்றாரு இல்லைங்க. அப்ப பைபிள் சொல்றது அப்புறம் ரத்தத்தினாலே நீங்க நீதிமான்களாக்க. அப்ப அது உங்களுக்கு தானே. காமனா சொன்னா குழம்பலாம். அப்ப அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல எல்லாத்துக்கும், அவனுக்கும் சப்ஜெக்ட் இருக்குல்ல. துன்மார்க்கருடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமான் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் சார் உங்க கேட்டகரியை தான் தனியா எழுதி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் வாசிக்க போறேன் 10 வசனம், ரெண்டுமே பிரிச்சு 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 காட்டுறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும், நான் எந்த கிளாஸ் அதை மட்டும் ஆமா வாங்கிட்டு அமைதி. ஆமா, அதை விட்டு அவன் இலையை பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்க எந்த கிளாஸ் செலக்ட் பண்ணி? ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன், திடீர்னு பார்க்குறேன் அங்கே ஒரு 500 பேர் மேலே 600 பேர்கிட்ட உட்காந்துருக்குறேன். மேலே கீழே பந்திக்கு வந்தா ஒரு 50 பேர் தான் சாப்பிட்டுருக்குறாங்க. பொதுவாக மேலே 50 பேர் இருப்பாங்க, கீழே 500 பேர் இருப்பாங்க. ஆனால் மேலே 500 பேர் இருந்தவங்க கீழே வந்து ஒருத்தர் 50 பேர் தான் சாப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், இவ்வளோ காலியாக கிடக்குது, இந்தியா மாறிடுச்சு போல. சரின்ட்டு நான் வேகமாக போகிறேன். சார் இது நான் வெஜிடேரியன் சார், நான்வெஜ்ஜுக்கு அங்கே போங்க சார். நான் அப்படியா மேட்ரு? அங்கே போனால் கூட்டம். அப்போ அங்கே மட்டும் என்னதான் கூட்டமாக இருந்தாலும் நான்வெஜ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற நீ, இங்கே மட்டும் என்ன போட்டதை சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்றியா நீ? இல்ல, அங்க தேடி போய் அப்படித்தான் பைபிளை தேடி வாசி. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி 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 வாசி. ஆமா ஆமா, சும்மா திறந்து வாசிக்காத. ஆமா, சாபம் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? தேடி வாசிரா. நீ யாரு? நீதிமான். அப்ப உள்ள போ, நீதிமானுக்கு என்ன இருக்குன்னு தேடு. அதுதான் நீ, அதுதான் உங்க கிளாஸ். ஒரு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பர்சனோட உடைய விஷயத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது? அதை போட்டு குழப்பக்கூடாது. தேவன் பிரிக்கிறவர், பிரித்து தான் ஆசீர்வதிக்கிறார். அதனால நீங்க வேற சார். you all are heavenly being. நமக்கு என்ன எழுதியிருக்கிறோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம வாசிக்கிறேன், உங்களுக்கு என்ன நிறையா இருக்கு. ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசிக்கிறேன், 2 அதிகாரத்தை. அதுக்குள்ள பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்காரு. சங்கீதம் 1 அதிகாரத்தை எடுத்துக்காங்களேன். சங்கீதம் 1 எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் இதோ தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால உலகம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியத்தை எடுக்க விடாம. நல்லா கவனிங்க. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம், சொல்லுங்களேன், அவன் செய்கிறதெல்லாம், அவன் முக்கியமா நம்ம அப்படி வாசிக்கிறது, அவனை பிரிச்சே வாசிக்கிறது இல்லை. ஆனா பைபிள் சொல்ற அவன் செய்கிறதெல்லாம், எல்லாரும் கிடையாது, அவன் செய்கிறதெல்லாம். இல்ல சார், நீங்களா அவனுக்கு வந்து ஃபோக்கஸிங் கொடுக்குறீங்க சார். இல்ல சார், அடுத்த வசனத்தை வாசிச்சா இந்த வசனத்துல அவனுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும்.
அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல். கையை தட்டு.